ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நாம் இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து அவரை நோக்கி நாம் கடந்து செல்வதற்கு இந்த நாளின் தியானம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்திலே அக்கிரமங்களிலே மரித்து போய் கிடந்த எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை வல்லமையுள்ள தேவன் என்கின்ற அவருடைய குணாதிசயத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் தெரிந்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இயேசு யார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அதோடு கூட வல்லமையுள்ள தேவன் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. இந்த இயேசு யார்? அவர் இரட்சகராக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். நல்ல மேய்ப்பனாக அவர் கடந்து வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற சமாதான பிரபுவாக கடந்து வந்தார். அதோடு கூட அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வார்த்தையானது எல் ஜிப்பார் என்கின்ற ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. எல் என்றால் நாம் பொதுவாகவே பல நேரங்களிலே பயன்படுத்துகின்ற எலோஹிம் என்கின்ற ஒரு வார்த்தை, அதனுடைய முதல் 2 எழுத்துக்களை இந்த எல் என்கின்ற அந்த வார்த்தையானது குறிப்பிடுகிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒன் ட்ரூ காட் என்ற அர்த்தம். அதாவது ஒரு உண்மையான தேவன், கடவுள் என்ற அர்த்தம். நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடாத பல காரியங்கள் உண்டு. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருட்கள், மரங்கள், காடுகள், பறவைகள், விலங்கினங்கள், தண்ணீர், மேகம், வானம், இவையெல்லாம் யாராலே உருவாக்கப்பட்டது என்றால் தேவனாகிய கர்த்தராலே உருவாக்கப்பட்டது. அந்த படைப்பு அல்லது சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது என்று சொன்னால் வார்த்தையின் மூலமாக சகலமும் உருவாக்கப்பட்டது. யோவான் அதைத்தான் சொல்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆம், அந்த வார்த்தையாக தேவனோடு கடவுளோடு இருந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவதரித்தார். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான ஒரு தேவன், கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அந்த எபிரேய வார்த்தையிலே இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது ஜிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே அர்த்தம் என்ன என்று சொன்னால் மைட்டி என்ற அர்த்தம். அதை இன்னொரு ஆங்கில வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால் பவர் என்று சொல்லுகிறது. அப்படியானால் மைட்டி அல்லது பவர் என்று சொன்னால் தமிழிலே வல்லமை என்று சொல்லி நாம் பொருள் கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் வல்லமையுள்ள தேவன். எப்படி இவர் வல்லமையுள்ள தேவன்? அவர் பிறப்புக்கு முன்னர் எப்படி வல்லமையுள்ள தேவனாக இருந்தார், இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்த பின்னர் அவர் எப்படி வல்லமையுள்ள தேவனாக இங்கே செயலாற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறப்புக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் என்றால், நாம் வாசித்த அந்த யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து தாம் பிறப்பதற்கு முன்னரே இந்த அகில உலகமும் உருவாவதற்கு காரணமான ஒரு கடவுள், ஒரு தேவன். வேதவசனம் நமக்கு நன்றாக சொல்லித் தருகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிகிறோம். அப்படியானால் தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு காரணமான அந்த வார்த்தை யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் யோவான் தன்னுடைய 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலேயே அவர் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறார். அப்படியானால் சகலமும் உண்டாவதற்கு, சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு, சகலமும் உருவாக்கப்படுவதற்கு காரணமான அந்த வார்த்தை அவர்தான் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் பிறப்புக்கு முன்பாகவே வல்லமையுள்ளவராக இருந்தார். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, எல்லாவற்றையும் படைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது மிக அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம் பவுல் சொல்லுகிறார், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பவுல் அங்கே சொல்கிறார். அப்படியானால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதெல்லாம் என்று பார்க்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகளாகிய காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லாம் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆம், இந்த இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். யாருக்கென்று சிருஷ்டித்தார்? அவருக்கென்றே சிருஷ்டித்தார். இந்த உலகமும் உலகத்திலே காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், அதிகாரங்களானாலும் சரி, சிங்காசனங்களானாலும் சரி, எல்லாமும் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. எதற்காக என்று சொன்னால் அங்கே பவுல் சொல்லுகிறார், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே தனக்கென்று இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே அவர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர் இந்த உலகத்திலே பிறந்த பின்னர் தான் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே
5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே ஒரு சம்பவத்தை அங்கே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். என்ன சம்பவம்? அந்த சம்பவத்தை குறித்து நாம் அதிக நேரம் வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். இந்த சம்பவங்களை அதிக நேரம் நாம் கேட்டிருக்கலாம், அதிக தடவைகள் நாம் கேட்டிருக்கலாம். என்ன சம்பவம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கெனேசரத்து என்கின்ற ஒரு கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி, தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அங்கே கடற்கரையிலே அவர் தனியாக நின்று எல்லோருடைய பார்வையிலும் விழும்படியாக அவர் இருக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு படகு தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே அந்த கடற்கரையிலே ஒரு சில மனிதர்கள் அங்கே தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அலசி கொண்டிருப்பது யார் என்று சொன்னால், சீமோன் பேதுரு என்கின்ற ஒரு மனிதன். அந்த சீமோன் பேதுருவிடத்திலே இயேசு கிறிஸ்து அவனுடைய படகை கேட்கிறார். அந்த படகிலிருந்து அவர் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து முடித்துவிட்டு வந்து இந்த சீமோன் பேதுருவிடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, பாருங்கள், வசனம் சொல்கிறது. 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். முழுசும் பிரயாசப்பட்டிருக்காங்க, மீன் பிடிப்பதற்காக கடலில் வலையை போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே ஆகப்படலை. வெறுமையோடு கூட கடற்கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார், போதகம் பண்ணுகிறார். சீமோன் பேதுருவிடத்திலே வந்து உங்களுடைய வலைகளை ஆழத்தில் போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியம் அந்த சீமோன் பேதுருவுக்கு. ஏனென்றால் அவன் ஒரு மீனவன். கடலிலே எங்கெல்லாம் மீன் கிடைக்கும் என்பது நன்றாக தெரிந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, மீன்பிடி தொழிலை உடைய ஒரு மனிதர் அல்ல. யோசேப்பு என்கின்ற ஒரு ஆசாரிக்கு பிறந்த ஒரு மகன். இருந்தாலும் இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், பாருங்கள், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் வேதம் அழகாக வெளிப்படுத்துகிறது. அங்கே வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இயற்கை கீழ்ப்படுகிறது. இயற்கை மீது அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அவருக்கு அதிகமான அங்கே சோர்வாக இருந்தபடியினாலே கடலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கையிலே படகிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று காற்று பலமாக வீசுகிறது, கடல் அலை கொந்தளிக்கிறது. சீசர்கள் பயந்து போய் இயேசு கிறிஸ்துவை, அவர் நித்திரையாயிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை எழுப்புகிறார்கள். எழுப்பின மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், காற்று பயங்கரமாக இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. உடனடியாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனடியாக காற்றும் அமர்ந்தது, கொந்தளித்த கடலலையும் அடங்கி போனது. இயற்கையும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து இயற்கையின் மீது வல்லமையுள்ள ஒரு தேவனாக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து வந்தார். அடுத்தபடியாக மத்தேயு 9வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கேயும் கூட இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொடுகிறார். 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். 12 வருஷம் பெரும்பாடு, உதிரப்போக்கு நிற்கவில்லை. எத்தனையோ வைத்தியரை பார்த்திருப்பாள், ஆனால் குணமாகவில்லை. இயேசுவை பார்க்கிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட எனக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு கூட வந்து தொடுறாள். சுகம் கிடைத்தது. அப்படியானால் வியாதியின் மீது வல்லமையுடைய ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டதின் மூலமாக சுஸ்தமடைகிறாள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர் வியாதியின் மீது வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக லூக்கா 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் என்ன, அதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இந்த லூக்கா 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரைனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கரையிலிருந்து, ஒரு கடலினுடைய ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு அவர் பிரயாணப்பட்டு வந்து கதரைனருடைய நாடு என்கின்ற ஒரு நாட்டுக்கு வரார். அங்கே வரும் பொழுது பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் யார் என்று பார்த்தால், நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வருகிறான். அந்த மனுஷன் யார் என்று பார்த்தால், அங்கே வசனம் சொல்லுகிறது, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் வரான். அந்த நிகழ்ச்சி இயேசுவை சந்தித்த பின்னர் அங்கே பார்த்தாச்சுன்னா, அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, லேகியோன் என்று அந்த மனிதன் சொல்கிறான். லேகியோன் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனிடத்தில் இருந்தது, அநேகம் பிசாசுகள். அதனால தான் அவன் பேர் லேகியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் இருந்த அந்த லேகியோன் பிசாசை, அநேக பிசாசுகளை துரத்தினார் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் இயற்கையின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர், ஒரு தேவன். வியாதியின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அதோடு கூட அவர் பிசாசின் மீது வல்லமையுள்ள ஒரு தேவன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னால், யாரை பார்த்து பிசாசு ஓடி போவான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடி போவான். இயேசு கிறிஸ்து யாரோடு கூட இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து இந்த பிசாசு ஓடி போவான். அப்படியானால் பிசாசினுடைய தொல்லைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், பிசாசினுடைய கட்டுகள் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டுமானால், பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், நிச்சயமாகவே இந்த பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் பிசாசின் மீது வல்லமை கொண்ட தேவனாகிய கர்த்தர். பிசாசின் மீது ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதனால்தான் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணிவிட்டு ஊழியத்தை நிறைவேற்ற வருகின்ற பொழுது பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக கடந்து வந்த பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை அவர் ஜெயித்தார் என்பதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து பிசாசின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட மார்க்கு 2வது அதிகாரத்திலேயும் கூட நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வரார். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னோடனே அந்த வீட்டை சுற்றி கொண்டு வீட்டுக்குள்ளேயும் அவர் நிற்க இடம்ல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. அப்போது திமிர்வாதக்காரன் அவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அவனுடைய உறவினர்கள் அவனை தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே போக முடியல. என்ன பண்ணுறாங்க, வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு உள்ளே இறக்குறாங்க. அந்த மக்களினுடைய செயலை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பாருங்க, இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை குறித்து கேள்வி எழுப்புகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்கிறார். ஏன் அப்படின்னாச்சுன்னா, அந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்குள்ளே அவங்க படுக்கையோடு இறக்குறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படியானால் இந்த 2 பகுதியும் 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம கொஞ்சம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து பாவத்தின் மீது வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார், ஒரு தேவனாக இருக்கிறார். ஆம், அவர் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். நம்முடைய பாவங்களை நாம் நிவர்த்தி செய்வதற்கு, பாவத்தின் தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்வதற்கு எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவத்தின் மீது வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிடத்திலே நாம் வருவோமானால், இந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரே, அதே போல நாம் இருக்கிற இடத்துல இந்த இயேசுவை நம்பி விசுவாசித்து என் பாவங்களை மன்னியும் என்று நாம் சொல்லுகின்ற அந்த நேரத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தின் மீது வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம எங்கெல்லாமோ ஓடணும்னு அவசியம் இல்லை, அநேக பலிகளை செலுத்தணும்னு அவசியம் இல்லை, கால்நடையாக நடந்து போகணும், இல்லை நம்முடைய உடலில் இதெல்லாமோ குத்தி நம்மை நாமே வேதனைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து பாவத்தின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எனவே அவரை நோக்கி விசுவாசத்தோடு இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்போமானால் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். காரணம், அவர் பாவத்தின் மீது வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தின் மூலமாக வருகின்ற மரணத்தை ஜெயிக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் அங்கே 55வது வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மரணமே உன் கூர் இங்கே, பாதாளமே உன் ஜெயம் இங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்படியானால் இந்த பாவத்தின் மூலமாக வருகின்ற அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மரணத்தை ஜெயித்த, மரணத்தின் மீது வல்லமையுள்ள அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் மரணத்தை ஜெயிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இங்கே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர் தெழுதலில் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே
தேவனுக்காக பொய் சாட்சி சொல்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தளாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பாருங்கள், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள், கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3வது நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். மரணம் அவரை கட்டி போட முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்தார். ஏனென்றால் மரணத்தின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பாவத்திலே மரித்து போயிருந்தோமானால், நம்முடைய பாவத்தின் காரணமாக மரணம் என்கின்ற சாபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால், இதை இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து அவர் யார் என்று சொன்னால் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் இந்த நாளிலே தியானித்தோம். அவர் பிறப்புக்கு முன்னரும் வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தார். பிறந்த பின்னரும் அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தார். இயற்கையின் மீது அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தார். வியாதியின் மீது வல்லமையுள்ள ஆண்டவராக இருந்தார். பிசாசின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருந்தார். பாவத்தின் மீது வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருந்தார். மரணத்தின் மீதும் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருந்தார். இந்த ஆண்டவரை, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால் நமக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொடுக்கப்படும். அந்த வல்லமைக்காக வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கலாமா? கிருபையில் ஐஸ்வர்யம் எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக உம்மிடத்தில் இருந்தார். வல்லமையுள்ள பல காரியங்களை செய்தார். பிறப்புக்கு முன்னரும் பிறப்புக்கு பின்னரும் அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். இதோ இந்த நாளிலே அந்த வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இயற்கையின் மீது வல்லமையுள்ள அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். பாவத்தின் மீது வல்லமையுள்ள அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். மரணத்தின் மீது வல்லமையுள்ள அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். பிசாசின் மீது வல்லமையுள்ள அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். நாங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக, வல்லமையுள்ளவர்களாக இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, இயற்கையை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ அவரையே நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் என்பதை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.